என் கல்யாணம் எப்படி நிக்கும்? ஆமா, நான் ஹலோ சொல்லுவேன். அப்புறம் நீ நல்லா இருக்கியான்னு கேட்பேன். காதலிச்ச பொண்ணு வருங்கால புருஷனோட டின்னர் டிஸ்கவுண்ட் சுத்தினா நான் எப்படி நல்லா இருக்க முடியும்னு சொல்லுவேன். இது போறாதவன் கல்யாணம் நின்று போறதுக்கு. நீயா அப்படி சொல்லணும்? அதானே உண்மை. எது உண்மை? நான் உன்னை காதலிக்கிறது. பட் நான் உன்னை காதலிக்கலையே. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ப்ளீஸ் சிவா, நடந்ததெல்லாம் மறந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாதா? எது ஃப்ரெண்ட்ஸா? அது எப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த மாதிரி டயலாக்லாம் பேசுறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா இருக்கிறப்போ ஃபோன் பண்ணி பேசுவீங்க. போர் அடிச்சா கூட சேர்ந்து ஊர் சுத்திக்கிட்டு ஐஸ்கிரீம் கேட்பீங்க. டிக்கெட் கிடைக்காத படத்துக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லுவீங்க. இப்படி ஃபுல் பீக்ல எங்க மனசுல கற்பனை வளர்த்துட்டு கடைசியில் அமெரிக்கால இருந்து எவனா கம்மல் போட்டு வருவான், அவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவீங்க. நாங்களாம் எங்க தாடி வளர்த்துட்டு குவார்டர் பாட்டிலோட தெருவா சுத்திட்டு இருக்கணும். இல்ல, நான் தெரியாம கேக்குறேன், எங்களெல்லாம் என்ன நினைச்சீங்க? நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு நிறுத்திக்கிட்டேன். அண்ணன் தங்கச்சியா இருப்போம்னு சொல்லாம முட்டிய. சிவா ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. இத பாரு சந்தியா, எனக்கு உன்ன மாதிரி டஸ்ஸு புஸ்ஸுன்னு இங்கிலீஷ்ல எல்லாம் பேச வராது. அழகான தமிழ்ல தெளிவா சொல்றேன், கேட்டுக்க. நட்புங்கிறது லைப்ரரியில கிடைக்கிற புக்கு மாதிரி. அதை யார் வேணாலும் படிக்கலாம். ஆனா காதலுங்கிறது நம்ம எழுதுற டைரி மாதிரி. அதை எழுதுனவங்க மட்டும்தான் படிக்க முடியும். அதை கொண்டு போய் லைப்ரரியில வச்சு அடுத்தவங்க படிச்சா அசிங்கமாயிடும்.